அன்பு சொந்தங்களே வணக்கம். கடந்த 2016ஆம் ஆண்டு பேராசிரியை நிர்மலா தேவி வழக்கானது மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த சம்பவம் தமிழகமெங்கும் அதிர்ச்சியையும் சலசலப்பையும் விமர்சனங்களையும் உண்டு பண்ணியது. கல்லூரியின் பேராசிரியரான நிர்மலா தேவி தன்னிடம் பயின்ற கல்லூரி மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்து சென்றதுதான் இவர் மீது வைக்கப்பட்ட முதன்மையான குற்றச்சாட்டாகும். இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட நிர்மலா தேவியிடம் விசாரணை நடத்த முயன்றபோதுதான் அவரது தனிப்பட்ட விவகாரங்கள் பூதாகரமாக வெடித்து கிளம்பியது. 2011ஆம் ஆண்டு இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரி ஒருவருடன் தான் உல்லாசம் அனுபவித்ததாகவும், 2016ஆம் ஆண்டு தேவாங்கர் கல்லூரியின் முன்னாள் செயலாளருடன் உல்லாசம் அனுபவித்ததாகவும், பிறகு கணவரின் நண்பர்கள் 2 பேருடன் தொடர்பு ஏற்பட்டு அவர்களுடனும் நெருக்கமாக இருந்ததாகவும் நிர்மலா தேவி கூறியிருந்தார். அது மட்டுமல்ல, மற்றொரு இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரி, நகைக்கடை அதிபர், மதுரை காமராஜர் பல்கலைக்கழக அலுவலக அதிகாரி, SPK கல்லூரி உதவி பேராசிரியர் முருகன் போன்றோருடன் படுக்கையை பகிர்ந்ததாகவும், கருப்பசாமியுடன் காரில் அருப்புக்கோட்டை சென்றபோது காரை ஓரமாக நிறுத்திவிட்டு காருக்குள்ளேயே உல்லாசம் அனுபவித்ததாகவும் நிர்மலா தேவி CBCID போலீசாரிடம் தந்திருந்த வாக்குமூலத்தில் கூறியிருந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இதெல்லாம் நிர்மலா தேவியின் தனிப்பட்ட விவகாரம் என்றாலும், கல்வி பயிலும் மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்திருந்ததுதான் பகீர் குற்றச்சாட்டாக கிளம்பியது. இந்த விவகாரம் தொடர்பாக வெளியாகியிருந்த ஆடியோ ஒன்றில் மாணவிகளிடம் பாலியல் பேரம் குறித்தும், அப்போதைய தமிழக ஆளுநராக இருந்த பன்வாரிலால் புரோஹித் குறித்தும் நிர்மலா தேவி பேசியிருந்தார். இந்த விவகாரம் பூதாகரமாக கிளம்பியதே இந்த புள்ளியிலிருந்துதான். விஐபிக்களுக்கு மாணவிகளை சப்ளை செய்வது தொடர்பாக மதுரை காமராசர் பல்கலைக்கழக பேராசிரியர் முருகன், ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி, நிர்மலா தேவி இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று இறுதியில் 3 பேருமே மாட்டிக்கொண்டு கம்பி எண்ணும் நிலைமைக்கு ஆளானார்கள். வழக்கை விசாரித்த ஸ்ரீவில்லிபுத்தூர் மாவட்ட மகளிர் நீதிமன்றம் நிர்மலா தேவிக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை, ரூபாய் 2,42,000 அபராதம் விதித்தும், பேராசிரியர் முருகன் மற்றும் கருப்பசாமி ஆகியோரை விடுதலை செய்தும் உத்தரவிட்டிருந்தது. இந்த தண்டனையை ரத்து செய்ய கோரி நிர்மலா தேவி உயர்நீதிமன்ற கிளையில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்தார். அதில் வழக்கு தொடர்பாக 82 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டனர். ஆனால் சாட்சிகளின் அடிப்படையில் குற்றம் உறுதி செய்யப்பட்டதாக தெரியவில்லை. மாறாக வழக்கு முழுவதுமே வீடியோ விசாரணை போலவே இருந்தது. சாட்சிகள் முழுமையாக கவனிக்கப்படவில்லை. இதை கருத்தில் கொள்ளாமல் கீழமை நீதிமன்றம் தண்டனை வழங்கியுள்ளது. எனவே தண்டனையை ரத்து செய்ய வேண்டும், அதுவரை தண்டனையை நிறுத்தி வைத்து ஜாமீன் வழங்க வேண்டும் என கூறியிருந்தார். நிர்மலா தேவியின் இந்த மனுவானது நீதிபதி B. புகழேந்தி முன்பு தற்போது விசாரணைக்கு வந்துள்ளது. அப்போது அரசு தரப்பில் இந்த வழக்கில் முருகன், கருப்பசாமி ஆகியோர் விடுதலை செய்யப்பட்டதை எதிர்த்து CBCID தரப்பில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த மனு நிலுவையில் உள்ளது என தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் அந்த மேல்முறையீட்டு மனுவுடன் நிர்மலா தேவி மேல்முறையீட்டு மனுவையும் சேர்த்து விசாரணைக்கு பட்டியலிட உத்தரவிட்டு இந்த விசாரணையை வரும் பிப்ரவரி 25ஆம் தேதிக்கு நீதிபதி தள்ளி வைத்தார்.